ரொம்ப இயர்ஸா நான் என்சில இந்த வெஜிடபிள பார்த்துட்டு, இத வச்சு என்ன பண்ணேன்னே தெரியாம வாங்காம தாண்டி போயிருக்கேன். அம்மா நியூசிலாந்து வந்தப்ப தான் இது பார்க்க கருணக்கிழங்கு மாதிரி இருக்கு. மசியல் ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு நம்ம ஊர் கருணக்கிழங்கு மசியல்னா அவ்ளோ பிடிக்கும். என் அம்மா வாய்ஸ்ல உங்களுக்காக அல்டிமேட்டான மசியல் ரெசிபி. கருணக்கிழங்கு மசியல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். கருணக்கிழங்கை வேக வச்சு வச்சுக்கோ, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோ. பெரிய வெங்காயம்னா ஒன்று பெரிய சைஸாக இருந்தால், சின்ன வெங்காயம்னா உனக்கு வேணுங்க அளவு போட்டுக்கோ. மிளகா வத்தல் பொடி வேணும், மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி, கொஞ்சம் தேங்காய் பூ வேணும். புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கோ. கருணக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதில் வந்து தேங்காய் பூ, மஞ்சத்தூள், கொஞ்சம் அந்த புளியை கரைச்சி விட்டுக்கோ. ஜீரகப்பொடி, உப்பு, கொஞ்சமாக பருப்பு, அவிச்சு வச்ச துவரம் பருப்பு ஒரு கரண்டி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காரல் இருக்காது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு மேஷ் பண்ணிடு. இந்த கட்டி இல்லாமல் வச்சுட்டு நல்லெண்ணெய் விடு. நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெயில் வெங்காயத்தை கடுகு உளுந்தம் பருப்பு போடு. ஒரு வத்தல் கிள்ளி போட்டுக்கோ. போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோ. போட்டுட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வந்து முக்கால்வாசி வதங்கின உடனே இந்த எல்லாத்தையும் உப்பு எல்லாத்தையும் போட்டு மேஷ் பண்ணி வச்சுருப்போம்ல கருணக்கிழங்கு, அதை தூக்கி அதில் போடு. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இரு. பிடிக்காமல் இருக்கணும்னு. அப்படியே நல்லா கெட்டியாகி வரும். நீ தொட்டு பார்த்தேன்னா உன் கையில் அது ஒட்டாமல் வரும். பிசு பிசுன்னு இல்லாமல் வரும். அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சிரு. இது சாதத்துக்கு, தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் நீ அப்படியே போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுடா.